போடுறாங்க, வீணா போன படமா போடுறாங்க. விஜய் அண்ணன் படம் போட்டா என்னவா குறைஞ்சா போயிருவாங்க. எங்க விஜய் அண்ணன் ஜெயிச்சு வந்தா விஜய் அண்ணன் படமா போடுவாங்க. விஜய் அண்ணன் படம் போடுறதுக்கு தாங்க விஜய் அண்ணன் ஜெயிச்சு வர காத்து கிடக்காரு. ஐயோ கொடுமை, கால கொடுமை. என்ன தெரியும் இந்த பாக்கெட் சைஸ் புல்லுக்கட்டு தலைவருக்கு? ஐயோ தலைவர் இல்ல, நடிகர். பாக்கெட் சைஸ் புல்லுக்கட்டுக்கு என்ன தெரியும்? என் மண்ணுடைய கனிம வள பிரச்சனை தெரியுமா? கனிம வள கொள்ளைய பத்தி தெரியுமா? அத பத்தி பேசுவாரா? தைரியம் இருக்கா? திராணி இருக்கா? வாயை திறந்து பேச சொல்லுங்க பாப்போம். இங்க என்னுடைய ஆற்று மணல் களவாடப்பட்டுக்கிட்டு இருக்கேன், 6 காணல் காடா மாறிக்கிட்டு இருக்கேன், மலையை உடைச்சு மடுவாக்கி கடத்துறானே, அத பத்தி கேள்வி கேட்டிருக்கீங்களா? நான் கைதா இருக்கிறேங்க. நாம் தமிழர் பிள்ளைகள் கைது செய்யப்பட்டிருக்கிறோம். அதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி போராட்டம் நடத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? எங்க வந்து என்ன பேச்சு? அரசியல் பேச்சு. சிந்திச்சு பாருங்க. திமுக மட்டுமா ஆத்துமணல் கடத்துது? அதிமுகவுக்கு பங்கு இல்லையா? ஏங்க அந்த காலத்துல ஐயா KKSSR அவர் அதிமுக இருக்கும் போது அவர் மனைவியை அழைச்சிட்டு போய் பட்டார்னு ஜெயலலிதா அம்மா காலில் விழுந்துட்டாருங்க. விழுந்தே கடந்தாரு. சுத்தி பிரஸ் மீடியா எல்லாம் போட்டோ வீடியோ எடுக்குது. அதை பத்தி எல்லாம் அவர் கவலைப்படல. பட்டார்னு விழுந்து அம்மா சரணம்னு விழுந்துட்டாரு. அப்புறம் ரொம்ப நேரம் ஆச்சு, எந்திரிக்கவே இல்லை. அந்த அம்மாவா பார்த்து எந்திரி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சாரு. அப்ப மாக்காய்க்கு அவர் பாட்டு பாடிச்சு. போய தோட்டத்திலும் காலில் விழுந்தோம், பொது கூட்டத்திலும் காலில் விழுந்தோம், பொஞ்சாதியோட போய் காலில் விழுந்தோம், போட்டோ எடுத்தாலும் காலில் விழுந்தோம். அந்த ஆத்து மணலு குத்தகைய தாயே, அந்த ஆத்து மணலு குத்தகைய கொஞ்சம் பார்த்து ஒதுக்கி தந்திடம்மா தாயே உன்னடி சரணோன்னு ஆத்து மணல் குத்தகை கேட்டு காலில் போய் உளுந்து கிடந்தாருங்க. திமுக ஆத்து மணல் கொள்ள, அதிமுக ஆற்று மணல் கொள்ள. எங்களை கேக்குறீங்க வெக்கமே இல்லாம கூட்டணி வைக்கலாம்லம்மா, இவ்வளவு பாடுபடுறீங்க. யாரோட கூட்டணி வச்சு நான் ஆற்று மணல் கொள்ளைய தடுப்பேன்னு சொல்லுங்க. திமுக ஆத்துமணல் கொள்ளை அடிச்சிருக்கு, அதிமுக ஆத்துமணல் கொள்ளை அடிச்சிருக்கு. என்னை பெற்றோர் பெரியோர் சிந்திச்சு இந்த இடத்துல இந்த மண்ணை மீட்கிறதுக்கு ஒரே ஆள் இருக்காங்க அப்படின்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். என்னுயிர் தலைவர் மேதகவை பிரபாகரனின் பிள்ளை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். எனவே வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்தி ராணிப்பேட்டையின் 4 தொகுதியுமே நாம் தமிழர் கட்சி வசமாக்கி தருவது உங்கள் கடமை. என்னை பெற்றோர் பெரியோர்களே, வாய்ப்புக்கு நன்றி. நாம் தமிழர்.